பார்த்தாள் பார்வதா தேவியாகப்பட்டவள். பார்வதா தேவியாகப்பட்டவள் பகவானிட்ட கட்டளையின் பிரகாரம் சரி பூலோகம் வருகின்றாள். ஆமா பூலோகத்திலே வந்து பார்வதி மனதிலே என்ன நினைக்கின்றாள்? என்ன நினைக்கின்றாள்? அம்மா, என்ன ஆறுகால பூஜை நடத்த வேண்டுமே. ஆனால் பூஜைக்கு என்ன வேண்டும்? மலர்கள் வேண்டும் அல்லவா? தினந்தோறும் மலர்களை பறிக்க அடுத்த இடம் செல்ல முடியுமா? சரி நமக்கு ஏதோ ஒரு நந்தவனம் அமைக்க வேண்டும். ஆமா எனது பார்வதா தேவியாகப்பட்டவள் பார்வதா தேவியாகப்பட்டவள் நந்தவனம் அமைக்க வேண்டுமே என்று நாளை வரவழைக்கின்றார். யாரை வரவழைக்கின்றாள்? கணபதியை ஒற்றை கொம்பாலை உழவுகள் போடுகின்றார். அப்படி வேலவன் தானே வந்து வேலவன் பாத்தி கட்டை அஷ்டத்திற்கு பாலர்களும் நாத்துகளை நிலவுகின்றார்கள். அதை வேண்டி புத்திரன் வந்து நீரிழைக்க பார்வதியால் அழகிய நந்தவனத்தை அமைத்தார். அழகிய நந்தவனம் அமைத்து உமையுள்ளான பார்வதா தேவியாகப்பட்டவள் சிவபெருமானை நினைத்து பார்வதி இப்படி தவம் இருக்கின்றாள். ஆற்று மணலை இணைக்கின்றாள். அரணாரை போல் உருவம் செய்கின்றாள். சேற்று மணல் எடுத்து சிவலிங்கமாக பிடித்து வைத்தாள். பார்வதியால் தவம் இருந்து கொண்டிருக்கின்றாள். ஆறுகால பூஜைகளும் சிவபெருமானுக்கு அனுதினமும் நடத்தி வருகின்றார். இப்படி ஆறுகால பூஜைகளும் பார்வதியால் நடத்தி வருகின்ற